நகர்த்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஷோ ஆஃப் நல்ல கிரிக்கெட் ஆடுறவங்க ஜெயிப்பாங்க. ஏற்கனவே குவாலிஃபயர் 1 முடிஞ்சிருச்சு. அதில் எஸ்ஆர்ஹெச் லாஸ் பண்ணி குவாலிஃபயர் 2ல் எலிமினேட்டர்லேருந்து யார் வரப்போறா அப்படிங்கிறத வெயிட்டிங்கில் இருக்காங்க. அது ராஜஸ்தான் ராயல்ஸா இல்லை ஆர்சிபியா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இருக்கும். கேகேஆர் வந்து வின் பண்ணி அவங்க எப்படி வந்து டாமினேட்டாகவே இருந்தாங்களோ அப்படியே டாமினேட்டடாகவே போய் ஃபைனல்ஸில் உட்காந்துட்டாங்க. இப்போ ஆர்ஆர் விசஸ் ஆர்சிபி யாருக்கு சான்சஸ் இருக்குது, யார் வெளியே போக சான்சஸ் இருக்குது, யார் வின் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆர்ஆர் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் த ஐபிஎல்லை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே ஃபுல் டாமினேஷனில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டாப் ஆஃப் த டேபிளே அவங்க தான் கான்கேர் பண்ண போகிறாங்க, அவங்க தான் டாப் ஆஃப் த டேபிளாக இருக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் ஏப்ரல் 27 அப்புறம் இன்ன வரைக்கும் அவங்க ஒரு மேட்ச் கூட வின் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு லாஸ்ட்டாக இருந்த மேட்ச்சு மழையாலே போயிடுச்சு. அதே மாதிரி ஆர்சிபி வந்து சிஎஸ்கேவை வின் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா சிஎஸ்கே வந்து 18 ரன்ஸ்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்லாம் யாருமே எதிர்பார்த்துக்க முடியும். ஏன்னா செகண்ட் பேட்டிங் வந்து நமக்கு எப்பவுமே தெரிஞ்சுதான் சின்னசாமி ஸ்டேடியம் எவ்வளோ ஃபேவராக இருக்க போது. சிஎஸ்கேவோட லைன் அப்பு அதில் நடந்த ஒரு கொலாப்ஸ், ஒரு ரன் அவுட் வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமாகிடுச்சு. சிவம் டூபே வந்து எப்போ இந்த ஹிட்டிங் அவரால் பண்ண முடியாமல் போனதுனால அவங்க வின் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. அதான் ராஜஸ்தான் வந்து ஃபஸ்ட்டு இதில் ஃபுல் ஃபேஸில் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி வந்து ஃபஸ்ட்டு 7 மேட்ச்சில் ஒரு மேட்ச் தான் வின் பண்ணி அதுக்கடுத்து 6 மேட்சை கண்டினியூஸாக வின் பண்ணி இன்னைக்கு எலிமினேட்டர் ஆட வந்து நிற்கிறாங்க. ஓகே, ராஜஸ்தானோட டீம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ராஜஸ்தானுக்கு வந்து ஜாஸ் பட்லர் போனது ஒரு பெரிய ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாமல் தான் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஓப்பனிங்கில் ஒருத்தரை ட்ரை பண்ணுறாங்க, அதே மாதிரி மிடில் ஆர்டரில் டோனோவன் ஃபெராரியா அவரை ட்ரை பண்ணுறாங்க. ஹெட்மேயர் வந்து அவங்களுக்கு இன்ஜூர்லேருந்து ரெக்கவர் ஆயிருக்காங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஹெட்மேயர் வந்து இன்ஜூர்லேருந்து ரெக்கவர் ஆயிருக்காரு இந்த மேட்ச்க்கு. அவர் எப்படி இருக்க போறாருங்கிற மோஸ்ட்லி அவர் இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா அவருக்கு நிறைய மேட்சஸ் அவர் வின் பண்ணியிருக்காரு அந்த ஏரியாவில். அந்த மிடில் ஆர்டரில் வந்து நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த பாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த இயரில் யாரெல்லாம் அவங்களுக்கு பெஸ்ட்டாக ஆடிருக்காங்கன்னா, ரியான் பராக் வந்து 53 ரன்ஸோட 450 ரியான் பராக் இருக்காரு. சஞ்சு சாம்சன் வந்து 504 ரன்ஸை விட 550 இருக்காரு. ஜெய்ஷ்வால் வந்து 200 அடிச்சிருக்காரு, 50s வந்து 1 அடிச்சிருக்காரு. அதாவது ஜெய்ஷ்வால் வந்து ஒரு மேட்ச் வந்து ஃபுல்லாக டாமினேட் பண்ணியிருக்காரு, 2 மேட்ச் டாமினேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா ஜெய்ஷ்வால் வந்து அவங்களுக்கு ஜெய்ஷ்வால் பட்லர் 2 பேருமே 100s இந்த ஐபிஎல் அடிச்சிருந்தாலுமே பட்லர் இல்லை. இன்கேஸ் அவர் இல்லை இருந்தாலும் அவங்க ஓப்பனர்ஸ் வந்து இந்தவங்களுக்கு அவங்களுக்கு பெருசாக ஜொலிக்கல. அவங்க வின் பண்ண மேட்ச் எல்லாமே மிடில் ஆர்டரில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒன்று சாம்சன் இல்லை ரியான் பராக் ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒரு மேட்ச்சில் எல்எஸ்ஜிக்கு எதிராக த்ருவ் ஜூரேலும் சஞ்சு சாம்சனும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அந்த மாதிரி அவங்களுடைய 11ஸ்ல வந்து அவங்க பட்லரை யார் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க? பட்லரோட ஷூல ஒருத்தர் வந்து பெஸ்ட்டாக ஆடி ஆகணும் அந்த பிளேஸ்ல அவங்களுக்கு. அப்பதான் அவங்களால இந்த மேட்சை வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும், அவங்களால ஒரு பெரிய ஃபைட் கொடுக்க முடியும். அடுத்தது ஆர்சிபி. ராஜஸ்தான் வந்து 6th டைம் பிளே ஆஃப்ஸ் வருது. அதே மாதிரி ஆர்சிபி இப்போ கமிங் டு ஆர்சிபி 9th டைம்ஸ் பிளே ஆஃப் வராங்க. ஃபர்ஸ்ட் 8 மேட்ச்ல ஒரு வின் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. நான் 7 சொல்லிட்டேன், சாரி. லாஸ்ட் 6 மேட்சஸ்ல கண்டினியூஸ் வின். லாஸ்ட் 6 மேட்ச் கண்டினியூஸ் வின். அதே மாதிரி அவங்களுக்கு பிரைம் ஃபார்ம் ஆரஞ்சு கேப் கோல்டரா இருக்காரு. பிரைம் ஃபார்ம்ல விராட் கோலி இருக்காரு. 708 ரன்ஸ்ல ஒரு 100 5 50s விட ஆரஞ்சு கேப் கோல்டராகவும் செம பிரைம் ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஃபேஃப்மே அவங்களுக்கு ஃபார்ம்ல வந்துட்டாரு அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஆனா இதுல இன்னொன்னு இருக்கு, விராட் கோலி வந்து சந்தீப் சர்மாக்கு அகைன்ஸ்டா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம ரெக்கார்ட் சொல்லுது. 7 டைம்ஸ் அவுட் ஆயிருக்கிறாராம் சந்தீப் சர்மாக்கு விக்கெட்ல. அதே மாதிரி ட்ரெண்ட் போல்டும் அவங்களுக்கு மிரட்டா தான் போறாரு. அவங்களுக்கு எப்பவுமே ஓப்பனிங் ஸ்பெல்ல ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ட்ரெண்ட் போல்ட் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஃபேஃப் வந்து 421 ரன்ஸ்ல 50s 4 50s அடிச்சிருக்காரு. ரஜத் பட்டிதார் வந்து ஒரு 50ல 361 ரன்ஸ். எப்படி மிடில் ஆர்டர்ல ஸ்பின்னர்ஸை வந்து பயங்கரமா டேக் ஆஃப் பண்றாருன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரவி அஸ்வின் இருக்காரு, யுஸ்வேந்தர் சகல் இருக்காரு. இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்லாம் இருக்கும்போது அவங்கள டேக் ஆஃப் பண்றதுக்கு ரஜத் பட்டிதார் ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டா இருப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது கமிங் டு ஆர்ஆர் விசஸ் ஆர்சிபி. ஆர்ஆர் வான் பை இந்த இதுல நடந்ததுல ஆர்ஆர் 6 விக்கெட்ஸ்ல ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஜெய்ப்பூர்ல அது. ஆனா அதுல என்னன்னா ஆர்சிபி கிரவுண்ட்லயும் ஆடல, குஜராத் கிரவுண்ட்லயும் ஆடல, ஜெய்ப்பூர்ல வின் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய ஆர்ஆருடைய ஓன் ஹோம் கிரவுண்ட் சவாய் மான்சிங் ஸ்டேடியம்ல 6 விக்கெட்ஸ்ல ஒரு மேட்ச் தான் அவங்க ஆடி இருக்காங்க, அதுல வின் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபி வந்து 15 மேட்சஸ் ஆர்சிபியும் 13 மேட்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணிருக்காங்க. 2 மேட்ச் நோ ரிசல்ட் இல்லாம போயிருக்கு. அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இந்த ஐபிஎல்ல ஒரு சிங்கிள் மேட்ச் கூட அகமதாபாத் கிரவுண்ட்ல ஆடல அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்க போகுது. இப்போ ரெண்டு பேருக்குமான கிளாஷ்ல
யார் வந்து டாமினேட் பண்ண போறா அப்படின்ட்டு. ஏன்னா ஆர்சிபி வந்து கம்ப்ளீட் ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்க வந்து இப்போ லாஸ்ட் மேட்சே நம்ம ஃபீல்டிங்ல பார்த்துருப்போம் எவ்வளவு எஃபர்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 100%, 200% இல்ல 500% எஃபர்ட் போட்டு ஃபீல்டிங் பண்ணாங்க. அந்த எஃபர்ட்னாலதான் அவங்க இன்னைக்கு வந்து எலிமினேட் ஆடுறதுக்கு வந்திருக்காங்க. எப்படி ஃபேஃப் ஒரு கேட்ச் எடுத்தாரு, அதே மாதிரி ஃபீல்டுக்குள்ள எப்படி எல்லா பிளேயர்ஸுமே அவ்வளவு அட்டென்டிவா இருந்தாங்க. நம்ம எல்லாமே வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு டெலிவரி பண்ணாங்க. சென்னை மேட்ச்க்கு எதுக்கு அகேன்ஸ்டா, சிஎஸ்கே மேட்ச்க்கு அகேன்ஸ்டா ஃபுல் டெலிவரி பண்ணாங்க. அதுல அந்த டெலிவரி பண்ணதுனாலதான் அவங்க எலிமினேட் ஆடுறதுக்கு குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. எலிமினேட் ஆடுறது குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஏப்ரல் 27க்கு அப்புறம் இன்னும் ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல அப்படிங்கிறது, அவங்க வின் பண்ணணும் அப்படிங்கிற ஹங்கர்ல அவங்க ரொம்ப இதா இருப்பாங்க. ஏன்னா அவங்க யாருமே, அந்த டீம்ல இருக்கிற யாருமே வந்து அப்படியே ஈஸியா கிவ் அப் பண்ற பர்சன்ஸ் இல்ல. அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் அவங்க லாஸ் பண்ணும்போது கூட சாம்சன் அதான் சொன்னாரு, சம்மன் வாண்ட் டு ஸ்டெப் இன். எல்லாருமே இங்க இருக்கிற டீம்ல இருக்கிற எல்லாருமே மேட்ச் வின்னர்ஸ் தான், ஆனா யாராவது ஒருத்தர் பெஸ்டா இன்னும் ஸ்டெப் இன் பண்ணி அந்த மேட்ச் வின் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க பிளேயர்ஸ்க்கு அவரு ஃபுல் ஊக்கம் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ஆர்ஆர் வெர்சஸ் ஆர்சிபி லெவன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, மோஸ்ட்லி ராஜஸ்தானோட லெவன்ஸ்ல வந்து லாஸ்ட் அந்த மலைக்கு முந்தின மேட்ச்ல ஆடின அதே லெவன்ஸோட தான் அவங்க ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக அந்த மிடில் ஆர்டர்ல ஹெட்மேயர் வர்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. டோனோவன் ஃபெரரி அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆர்சிபி லெவன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் சேஞ்சஸ் கூட இருக்காது, சேம் லெவன்ஸ் தான் போவாங்க. இம்பாக்ட் பிளேயர் யாரை யூஸ் பண்றாங்களோ அது அதை பொறுத்து. யாரு டாஸ் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது மெயின் ஃபேக்டரா தான் இருக்க போகுது. ஏன்னா நேற்று SRH டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடினாங்க. ஆனா கேகேஆர் அதை ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு யார் வந்து டாஸ் வின் பண்ண போறாங்க, டாஸ் வின் பண்றவங்க மோஸ்ட்லி சேஸ் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிரவுண்ட்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸ் அப்படிதான் சொல்லுது. அந்த கிரவுண்ட்ல இது வரைக்கும் இந்த IPL 2024 IPL மட்டுமே 2 டைம் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வான் பண்ணிருக்கு. 5 மேட்ச்மே பேட்டிங் செகண்ட் தான் வின் பண்ணிருக்கு அப்படிங்கிறதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதே மாதிரி பேட்டிங் ஃபேவரா தான் அந்த கிரவுண்ட் இருக்க போகுது. அதே மாதிரி டியூ பெருசா வருமா அப்படிங்கிறதும் தெரியலன்றாங்க. இந்த கிரவுண்ட்ல டியூ பெருசா வர்ற மாதிரி தெரியல. எப்படினாலுமே பேட்டிங் ஃபேவரா தான் இருக்க போகுது. அதே மாதிரி பவுலர்ஸ்க்கும் ஒன்றும் ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இல்லாம போயிடாது. நல்ல லென்த்ல போடும்போது பேஸ் பவுலர்ஸ்க்கு நல்லாவே இருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யாருக்கு இப்போ ஃபைனலா யாருக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய ப்ரெடிக்ஷன் 2 பேருக்குமே 50-50 சான்சஸ் தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு அகைடு வந்து ஆர்சிபி இருக்கு. ஏன்னா ஆர்சிபி வந்து அப்படியே கம்ப்ளீட் வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருக்காங்க. அதனால ஆர்சிபிக்கு ஒரு ஒன் ஸ்டெப் அகைட், ராஜஸ்தான் ராயல்ஸை விட அவங்களுக்கு 1 ஸ்டெப் அகைடா சான்சஸ் இருக்கதான் போகுது. ஆனா இதை தாண்டி யார் நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்களோ, எண்ட் ஆஃப் த டே யார் நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்களோ, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி அன்னைக்கு டே அந்த டேன்னு மட்டுமே சொல்ல முடியாது. யார் நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச்.